தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனம் இது, எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகை நன்கொடையாக கிடைத்தது, இதுகுறித்தான முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. தனிநபர் அல்லது தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனமாக SBI கிளைக்கு சென்று பணம் செலுத்தி தேர்தல் பத்திரங்களை வாங்கி தாங்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கலாம். இவ்வாறு நன்கொடை அளிப்பவர்களின் ரகசியம் காக்கப்படும் என அன்று தெரிவிக்கப்பட்ட நிலையில், தற்போது யார் யார் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி வழங்கினர் என்ற விவரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி என 3 மதிப்புள்ள பத்திரங்கள் வாங்கிய தனிநபர், தனியார் நிறுவனங்களின் விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த பட்டியல் 2019 ஏப்ரல் முதல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி வரையிலான தேர்தல் பத்திரம் குறித்த தரவுகள் ஆகும். மொத்தம் 22,217 தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்டு அதில் 22,030 பத்திரங்கள் அரசியல் கட்சிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 187 தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளை சென்றடையாததால் அதில் உள்ள தொகை பிரதமரின் தேசிய நிவாரண நிதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அதிக தொகைக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய தொழிலதிபர்களில் அம்பானி, அதானி, டாடா நிறுவனங்கள் முதலிடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்ற நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியது. கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டின் என்பவருக்கு சொந்தமானதுதான் இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் என்ற நிறுவனம். 1368 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கிய இந்நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனம் 861 கோடி, குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் 410 கோடி, ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் 377 கோடி, வேதாந்தா நிறுவனம் 375.65 கோடி, வெஸ்டர்ன் UP பவர் டிரான்ஸ்மிஷன் 220 கோடி, ஏர்டெல் நிறுவனம் 183 கோடி, ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனம் 123 கோடி, பிர்லா கார்பன் இந்தியா பிரைவேட் நிறுவனம் 105 கோடி, டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் 80 கோடி, சென்னை கிரீன்வேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 15 கோடி என பல்வேறு நிறுவனங்கள் கோடி கோடியாக நன்கொடையை வாரி இறைத்துள்ளன. இவற்றில் அதிக நன்கொடையை பெற்ற கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சி 6,060 கோடி பெற்று முதலிடத்தையும், திரிணாமுல் காங்கிரஸ் 1,609 கோடியும், காங்கிரஸ் 1,421 கோடியும், திமுக 639 கோடி, அதிமுக 6 கோடியும் நிதி பெற்றதாக தகவல்கள் வெளியானது. தேர்தல் பத்திரம் வெளியீட்டுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் மீண்டும் அரசியல் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.